ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் GE 3451 என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த பேப்பர் உங்களுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்ட்போன் பண்ணனால கொஷின் கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே கொஷின் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க, நல்ல மார்க்ஸே எடுக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. உங்களால் இந்த கொஷின் படித்தாலே ஈஸியாக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் 4th செமஸ்டருக்குரிய GE 3451 என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பேப்பர் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி முன்னாடி நடக்க வேண்டிய பேப்பர், ஆனால் உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணனால நாளைக்கு மத்தியானம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அந்த பேப்பரை வச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் இழுத்து கடத்துறதுனால நம்மளுக்கு வந்து மைண்டு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எப்படா மத்தியானம் ஆகும், எக்ஸாமை முடிச்சுட்டு வேமா வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த 3 கேட்டகரியில் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் கேட்டகரி கண்டிப்பாக இருப்பீங்க, நாளைக்கு எக்ஸாம் எப்படியோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாமை எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ண எக்ஸாம்னா கண்டிப்பாக இந்த இது இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் கேப் விட்டு தான் இப்போ எழுத போறீங்க இந்த லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக 3 hours உள்ள எக்ஸாம் உங்களுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்குள்ள ஒரு சில டைவர்ஷன்லாம் வரலாம். ஸோ எக்ஸாம் வேகமாக முடிச்சிடலாம், வேகமாக போயிடலாம், அடுத்து ப்ராக்டிக்கல் வேறு இருக்குது, அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நடக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்போதைக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் வைங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிறத விட நல்ல மார்க்ஸே எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பேப்பர்ஸ்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும். அதில் வரக்கூடிய மார்க்ஸை விட நம்ம இதில் மார்க்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அப்படிங்கிறனால இதில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பண்ண பாருங்க. நாளைக்கு காலையிலே உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோட சேர்த்து நாளைக்கு காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே டைம் ஷெடியூல் போட்டு வச்சு இப்போ படிக்க ஆரம்பிங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் இனிமேல் வர டைம்ஸில் படித்தாலுமே உங்களால் நல்ல மார்க்ஸே எடுக்க முடியும். ஷுவராக உங்களால் 100% வந்து பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. மெஜாரிட்டி அந்த பேப்பர் ஈஸியாக தான் வரும். இருந்தாலும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, இல்லை போஸ்ட்போன் பண்ணனால கஷ்டமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினும் கஷ்டமாக வந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணனால மேபி வந்து கொஸ்டின் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. லாஸ்ட் எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக், பேப்பர் ப்ரெசன்டேஷன் கடைசி நேரத்தில் பண்ணவே மாட்டாங்க. பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறக்காக ஏனோ தானே எழுதிடுவாங்க. அந்த மாதிரி யாருமே எழுதாதீங்க. ஒரு சில பேர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பாதி வரைக்கும் எழுதிட்டு அவ்வளோதான் நம்ம நல்லா எழுதிட்டோம்ல போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இல்லை ஏனோ தானே எழுதி விட்ருவாங்க. எப்படி ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாமும் நல்லா முடிக்க பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பேப்பர் ப்ரெசன்டேஷனோட சேர்த்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். உங்களுக்கு காலையில் இதுக்கு மேலே வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு ஸோ மத்தியானம் எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு சில அந்த டைம் ஷெடியூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா காலையில் நீங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கலாம், அதே டைமை மத்தியானம் வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நீ இப்போ ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா டெஃபினேஷன் கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். அந்த டெஃபினேஷன் கொடுக்குறதோட சேர்த்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின் படித்தாலும் அது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் அடிஷனலாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு டைம் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கும். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டை யாராலையும் உடைக்க முடியாது. நீங்களே கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ஈஸியாக வந்து உடச்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க. ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். இதுக்கு முன்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமாக இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற நாளைக்கு ஒரு நாள் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். இஎஸ்எஸ் பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஸோ மெஜாரிட்டியாக சலியன் ஃபியூச்சர்ஸ், சிஸ்டமேட்டிக் மேனர், பொல்யூஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி இந்த சோசியோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை படிங்க. அது நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். அதை படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல என்டேஞ்சர்ட் அண்டு எண்டமிக் ஸ்பைசஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் வாட்டர், சாயில், ஏர், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் சாயில் பொல்யூஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி OHA, SMS இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைடல் எனர்ஜி கன்வர்சேஷன் அண்டு பவர் பிளான்ட் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்
சோசியோ அஸ்பெக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கார்பன் கிரெடிட் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, இது மேபி வந்து 15 மார்க்கில் கூட இருக்க சான்ஸ் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கான்செப்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக பிக் கொஸ்டினில் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் 4th யூனிட்டில் கன்ஃபார்மாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க பாருங்கள். அதுலேருந்து 15 மார்க் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதில் நிறைய கான்செப்ட்ஸும் இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமானலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் படிச்சிருக்க வேலை கரெக்டாக போயிட்டே இருங்க, ஸோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டர் போட்டு நீங்கள் கீரை போட்டு வந்து மூவ் பண்ணி இப்போ வரைக்கும் பாதி தூரம் போயிட்டீங்க, டெஸ்டினேஷனை அடைய வந்துட்டீங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து கீரை குறைக்காமல் ஸ்பீடில் போயிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அதே கான்சன்ட்ரேஷனோட போங்க. உங்கள் டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கப்புறம் பிரேக்கை ஸ்டாப் பண்ணுங்கள், அது வரைக்கும் இப்போதைக்கு போயிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், நல்லா பண்ண பாருங்கள், மார்க்ஸ் காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.